ஹாய் everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் எல்லோரும் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ 20th டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லார்ட் கணேஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கண்ணு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்களோ அந்த விதத்தில் அது பெட்டராக இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபிசிக்கலாக இந்த கண்ணு மட்டும் வச்சு பார்க்குறதோட ஸ்பிரிச்சுவலாகவும் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்கிறார். அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் வேணும். ஸோ அந்த ஒரு கிளியர் விஷன், அந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. எதையுமே வந்து கிளியராக புரிதலோட அந்த பார்வைன்றது சும்மா பார்க்காம ஸ்பிரிச்சுவலாக ஒரு புரிதல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகே? ஸோ அதோட என்ன சொல்கிறாருன்னா, இன்னொன்று தெரியுதுன்னா, அவருடைய பார்வையும் வந்து உங்கள் மேலே இருக்குது. கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு, ஓகே? அண்ட் உங்களுடைய வாழ்க்கை பாடங்களில் கவனம் செலுத்த சொல்கிறார். பாஸ்ட்லேருந்து நடந்த விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும், அதுலேருந்து அந்த லெசன்ஸை வந்து எடுத்துக்கோங்க, அந்த ஒரு கவனம் புரிதல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகே? அண்டு எல்லாத்தையும் ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை, அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி ஒரு பேலன்ஸ்டாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும். அண்ட் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றத்துக்கு அப்படின்ற ஒரு புரிதலை வந்து உங்களுக்கு தராரு. ஸோ பாஸ்டில் நடந்ததுனால நிறைய ஒரு பயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்போது வந்து அந்த பயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு முன்னோக்கி போக போகிறீங்க, ஓகே? அதுவும் வந்து புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நடந்த எல்லாமே நம்மளுடைய ஒரு கிரேட் பர்பஸுக்கு தான் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு புரிதலோடு நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க, ஓகே? ஸோ தற்காலிகமாக நடக்கிற எந்த ஒரு விஷயமும் இனி உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. இந்த டேயில் அதுவும் வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களை ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது இந்த டேயில், ரைட்? ஸோ எந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். அது நான் பார்த்துடலாமா என்ன அச்சீவ்மெண்ட்னு? ஸோ அச்சீவ்மெண்ட் என்னென்னு கிளாரிட்டி பார்த்தா, லவர்ஸ், ஹை பிரிஸ்டஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஒரு டெசிஷன் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அந்த எடுக்கிற டெசிஷன் வந்து உங்களை வந்து ஒரு ஹையர் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போக போகுது, லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகுது. அண்ட் ஒரு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அபண்டன்ஸ் இருக்குது, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஸ்டேட்டஸ், நியூ அந்த ஒரு நியூ ஸ்டேட்டஸ்னே சொல்லலாம், ஓகே? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தரப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், ஹை பிரிஸ்டஸ் பார்க்கும்போது உங்கள் ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்துட்டு ஒரு ஓ மை காட் ஃபைன் ஒரு ஹையர் லெவலுக்கு நீங்கள் போகிறத பார்க்க முடியுது. ஃபைன், இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்கு பலித்தம் இருக்கலாம், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கக்கூடியதாக இருக்கலாம், நடக்கிற விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே சொல்கிறவங்களா இருக்கலாம். இப்படியெல்லாம் வந்து சொல்கிறணுன்னு தோணுது ஆக்சுவலி. ஏன்னா அங்கே அண்டர்ஸ்டாண்டிங், ஹை பிரிஸ்டஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து ஜாஸ்தியாக போகுது. அண்ட் ஒரு நியூ பிகினிங் இருக்குது, அதுதான் வந்து இந்த டேயோட அச்சீவ்மெண்ட் அப்படின்றது தெரியுது.
ஸோ ஒரு புரிதல் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹீலிங் அலோவ் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் அது வந்து இறைவன் அருளால் நடந்திருக்கு. ஸோ அது நம்ம லைஃபுக்கான ஒரு பர்பஸ் தான் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வருது. ஓகே, பொறுமையை கடைபிடிப்போம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நம்பிக்கையோடு இருக்க போகிறீங்க. இனியும் வந்து நீங்கள் குழப்பமாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஓகே, அந்த முடிவு வந்து உங்களை ஒரு உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைக்க போகுது அப்படின்றது தெரியுது. ஓகே, எஸ். ஸோ கரண்ட் சிச்சுவேஷனை வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கலாம். வேறு ஒரு ஆங்கிளில் இதுவரையும் பார்த்த விதம் மாறி வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களை வந்து எப்படியோ தவறாக பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர் அப்படின்னா அந்த நிலை மாறி சரியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அளவற்ற ஒரு ஒரு சில என்ன சொல்கிறது, அதாவது ஒரு குறுகிய எண்ணங்கள்னு சொல்ல முடியாது. லிமிட்டிங் தாட்ஸ், அதாவது இவ்வளோதான் இது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்து உங்களை நீங்கள் விடுவிக்க போகிறீங்க. ஓகே, உங்கள் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வந்து இன்னும் எல்லை கடந்து போக போகுது. ஓகே, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை தாண்டி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது நீங்கள் இப்போ உங்களுடைய பார்வை வந்து பறந்து விரிய போகுதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே, ஸோ உங்கள் கடந்த கால வாழ்க்கையை தாண்டி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். இங்கே 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது. அண்டு பாஸ்ட்டை மறந்துட்டு யூ டேக் எ நியூ டைரெக்ஷன். அந்த டைரெக்ஷனில் உங்களுக்கான லைஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கான பர்சன் வந்து உங்கள்கிட்ட வராங்க. ஓகே, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். கமிட் ஆக போகிறீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. சில குழப்பங்கள் தீரலாம். சில ரகசியம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு தெரிய வரும். அந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனாக இருக்க போகுது. ஓகே, ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. கவனித்து பாருங்கள். அண்டு கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது சில பேர் இடம் விட்டு இடம் போகலாம். வீட்டை விட்டு வெளியேறி ஹாஸ்டலில் போயோ சம்வாட் வீட்டிலேருந்து வெளியேறி போகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு நியூ ப்ரப்போசல் உங்கள் கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு வரும். அதை நீங்கள் லீட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க கரியரை பொறுத்த வரைக்கும். ஸோ வேறு டைரெக்ஷனில் கூட நீங்கள் வந்து லீட் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. அது மூலமாக உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு பிளானிங்கில் இருக்கிறீங்க சில விஷயங்களை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு போராட்டமாக இருக்குது. உங்கள் பிளானை செயல்படுத்துறது சுற்றி இருக்கிறவங்களால தள்ளி போயிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இல்லை மணினால் சுற்றி வேறோட நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தால் அதை சமாளிப்பீங்க. சமாளிக்கிறதுக்கான ஒரு பிளான் உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக.
ஸோ மன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தால் அது ஹீலிங் நடக்கும். ஸோ நம்பிக்கை வந்து தேவை. ஓகேவா? உங்களுக்கு மணி ரிலேட்டடாக பிரச்சனை வந்து தீரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. பட் அந்த நம்பிக்கையை வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மணி ரிலேட்டடாக ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். கூடிய சீக்கிரம்ன்றதை விட இந்த டேயில் சால்வ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஒரு ரிஜெக்ஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து ஒரு டவர் மூமெண்ட் ஏற்பட்டு ஒரு கம்யூனிகேஷன் வர்றதை பார்க்க முடியுது. இது ரிஜெக்ஷன், இது மாற்றம், இது கம்யூனிகேஷன், இது மீட்டிங். கார்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்களை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான கம்யூனிகேஷன் வருது. அண்டு நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, வெரி நைஸ். ஸோ மணி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது மணி லாஸ், ஜாப் லாஸ், சம்வாட் ஏதோ ஏற்பட்டிருக்குது அப்படின்னா மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம் இருக்குது. நியூ ப்ராஜெக்ட்டு உங்களை தேடி வருது. நிறைய புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வருது. சூப்பர். அது மூலமாக ஒரு செலப்ரேஷன், ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது. பட் எனிகோ நீங்கள் கொஞ்சம் பாஸ்டில் இருந்து கரியர் ரிலேட்டடாகவும் மணி ரிலேட்டடாகவும் பாஸ்டில் ஏற்பட்ட கவலையிலேருந்து விடுபடணும். சூஸ் அ நியூ டைரக்ஷன். அப்படி ஒரு டைரக்ஷனை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் விரும்பின ஒரு நியூ லைஃப் வந்து அமையும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து 2 கார்டு முருகரோட அட்வைஸ் பார்க்கலாம். அட்வைஸ் ஆர் பிளெஸிங்ஸ் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஸோ லாபம் உண்டாகும், எஸ், பிளெஸ்ஸிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள், அதுவே மன அமைதிக்கான வழி. ஸோ ஒன்று பிளெஸ்ஸிங்காக இருக்குது, ஒன்று வந்து அட்வைஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்றைக்கி லாபம் உண்டாகும். ஏற்கனவே ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்த்தோம், அப்புறம் 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது, 8 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகே, நிறைய மாற்றங்களும் இருக்குது இந்த டேயில். ஸோ லாபம் உண்டாகும், அது ஒன்று இருக்குது மணி ரிலேட்டடாக உங்களுக்கு. அண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு, அதாவது யாராவது ரொம்ப புகழ்ந்தாலும் ஊராக சந்தோஷப்படணும் இல்லை, அந்த மாதிரி சொல்ல வரல. ஹாப்பினஸ் வேறு. அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடாமலும், நிகழ்ச்சி ஏற்படும்போது ரொம்ப ஊண்டிங் ஆகி ஸ்டாக்னட் ஆகிறதும் வேண்டாம். ஓகேவா? ஒன்று மாற்றி ஒன்று வரதான் போகுது லைஃப் லாங். அதை தான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே லைஃப்பை வந்து அந்த ஃப்ளோலே போகிறது நல்லது. உங்களை ஒருத்தவங்க ரொம்ப புகழ்ந்தாங்க அப்படின்னு அதையே நினச்சி ஹாப்பியாக இருக்கிறது எப்படி இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்போது வேறு யாரோ ஏதோ சொல்லும்போது அதிகமாக பாதிக்கப்படும் மனசு. இது ரெண்டுமே தேவையில்லை, இது ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்போது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக வந்து சமமாக வந்து பாவிக்க கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து முருகர் வந்து சொல்கிறார். ஓகேவா? ஸோ எனிதிங் எல்ஸ் ஃப்ரம் திஸ் டீ லீஃப், பிளெஸிங்ஸ், சீகாஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ். இது கொஞ்சம் டெய்லி வந்துட்டு இருக்குது. சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதோ இருக்கலாம், ஏன்னா இது அடிக்கொருக்க வந்துட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருந்தாலும் அதில் வந்து ஹீலிங் நடக்கும். ஹீலிங் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால்
பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஓவராக டென்ஷன் ஆக தேவையே இல்லை, அதுவாக சால்வ் ஆகும். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரலாம், முக்கியமான மாதமாக இருக்கலாம். a journey either physical or mental, ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கப் யூ ஷுட் அக்செப்ட் வேலிட் கிரிட்டிசிசம். இந்த இன்பம் துன்பம் சொன்னார் இல்லையா, அப்போ யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அது ஒரு காதில் வாங்கிக்கோ, இன்னொரு காதில் வெளியே விட்டுருங்க, இல்லைன்னா வாங்கிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இல்லை உங்களை பற்றின கிரிட்டிசிசம் வேலிடாக இருக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஈகோனால் அதை தடுக்க வேண்டாம். அது அப்படி தான் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மனசை மாற்றிக்கலாம். ஸோ அக்டோபர் இஸ் ஆல்சோ ஒரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரும். someone is behaving stupidity, அதனால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஃபேமிலி சாரோ. வாட் இஸ் தட்? டேக்கிங் அ வெக்கேஷன் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. ஸோ ஃபேமிலியில் சில விஷயங்கள் கஷ்டங்கள் போயிட்டுருக்கலாம், சில கவலைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு ட்ராவல் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் அது ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். அப்போது ஒரு மாற்றம் வரலாம் இல்லையா? ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகே, ஒன்று த லாஸ்ட் ஒன், ப்ளீஸ் பட் ட்ராகன். பிவேர் ஆஃப் செல்ஃப் டெல்யூஷன். ஸோ கவனமாக இருங்க. தற்புகழ்ச்சியோ தற்பெருமையோ எதுவுமே தேவையில்லை. அண்ட் பிவேர் ஆஃப் க்ரீடு, அதே தான். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். எந்த விதத்துலேயும் கோவப்பட வேண்டாம், தவறான புரிதலை வச்சுக்க வேண்டாம். ஓகே, ஈவன் உங்கள் பார்ட்னர் மேலே அப்படி ஒரு புரிதல் இருந்தாலும் அது மறந்து மன்னிச்சிருங்க. ஸோ தட் ஒரு அச்சீவ்மெண்ட் எனிகோ எண்ட் ஆஃப் த டேயில் இருக்குது. ஒரு நியூ ப்ராஜெக்டும் இருக்குது. ஓகே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. பட் எனிகோ சில விஷயங்களை நீங்கள் கடந்தும் வர வேண்டியிருக்கு. ஓகே, okay, I think this may be helpful for you. I'll meet you in my next video. Take care. Bye bye.